Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனையை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் நானும். இது அப்படியே நிழல் யுத்தமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்பா மகன் சண்டை நடுத்தரவுக்கு சந்தி சிரிக்குது இல்லையா? அதான் இன்றைக்கி 46 வருஷம் நான் கட்சியை வளர்த்தேன், செங்கலாக நான் உருவாக்கின மாளிகை இது, ஒரு 2 வருஷம் எனக்கு தலைவராக இருக்க உரிமை இல்லையான்னு கேட்குறாரு. மகன் நான் தான் தலைவர்ன்றாரு. இதெல்லாம் ரொம்ப அவலமான விஷயம் கோகன். இதெல்லாம் கேள்வி கொட்டி சிரிக்கிறாங்க மக்கள். மீடியாவுக்கு தீனி போடுற மாதிரி ஆகிடும். மீடியாவுக்கு தீனி தான் போடுறாங்க. நமக்குள்ளே இருக்க வக்ரமான உணர்வுகளுக்கு தீனி போடப்படுது. அப்பாவும் மகனும் அடிச்சுது. அங்கே என்ன நடந்ததுன்றதை பற்றி சில தனி நபர்கள், பாமகவில் ஒரு காலத்தில் இருந்தவர்கள், வன்னியர் சங்க பிரதிநிதிகள் சமூக வலைதளங்களில் பேசுனது எல்லாமே கிட்டத்தட்ட உண்மைன்னு இப்போ வந்துட்டு. பாமக வாக்காளர்கள் ஒன்றும் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் அடிமைகள் இல்லை. அவனுக்கு சுயமரியாதை இருக்குது. நீங்கள் என்ன தான் பெரிய தலைவராக இருந்தாலும் ராமதாஸ் இல்லைன்னா அன்புமணி ராமதாஸ் இல்லை. இன்றைக்கி சொன்னார்ல, உன் பேருக்கு பின்னால் எதுக்கு என் பேரை போட்டுக்கிறேன், நியாயமான கேள்வி. நீங்கள் என்ன சுயம்பா? உங்கள் அப்பா இல்லைன்னா நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்க? அவர் உருவாக்கின கட்சி சார் இது. முகுந்தனா அப்பாயின்மெண்ட் பண்ணதான் அன்புமணிக்கு பிரச்சனை. கரெக்டுங்க. அந்த இடத்துல வேற ஒரு எளிய தொண்டரை இளைஞரணி தலைவராக நியமிச்சிருந்தாரு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. யார் இவர் எளிய தலைவர்? அன்புமணி. இவர் அப்படி நான் கட்சிக்காக கீழே கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு 87 மரம் வெட்டி போராட்டம் நடத்தும்போது எம்ஜிஆர் பீரியடில் துப்பாக்கியில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே 21 பேர். அதில் குண்டடிப்பட்டவர் அவர். இதில் கட்சிக்காக எத்தனை தடவை இவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு? பெரியவராக ஜெயிலுக்கு போயிருக்காரு. இவர் எத்தனை தடவை போயிருக்காரு? முகுந்தன் நியமனம் பண்ணதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முகுந்தன் வேணும்னு ராமதாஸ் சொல்கிறதுக்கும் முகுந்தன் வேணான்னு சொல்கிறதுக்கும் உண்மையான காரணம் என்ன? அது அப்பாவும் சொல்ல மாட்டேன்றாரு, குட்டியும் சொல்ல மாட்டேன்றாரு. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா வட மாவட்டங்களில் வலுப்பெறுகிறாரா விஜய்? எஸ், அது ஆல்ரெடி விக்ரவாண்டி அக்டோபர் 27 கூட்டத்திலே தெரிஞ்சு. அவர் பாமக ஓட்டை உடைக்கிறார், விசிகா ஓட்டை உடைக்கிறார், நாம் தமிழர் ஓட்டை உடைக்கிறார், பெரிய அளவில் உடைக்கிறார். வணக்கம், நான் உங்கள் சிந்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கோன். பாட்டாளி மக்கள் கட்சியில் என்னதான் நடக்கிறது என பல குழப்பங்கள் நீடித்த வண்ணம் இருக்கின்றன. தொண்டர்கள் மத்தியில் இதுதான் எழுந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பயங்கரமான ஒரு விஷயங்களை பேசுறாரு. இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் எங்களுடைய குலதெய்வம் ராமதாஸ் தான், அவர் காட்டிய வழியில் தான் இன்னமும் நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கட்சி நிர்வாகிகளை அழைத்து கூட்டம் நடத்துறதையும் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களாக தொடர்ந்து மாவட்ட வாரியாக, வருவாய் மாவட்ட வாரியாக ரீதியாக பொதுக்குழுலாம் கூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் அறிவித்தார். இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் உழைப்பதற்கு, கட்சியை வலுப்படுத்துவதற்கு அன்புமணி தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனையை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் நானும். இது அப்படியே நிழல் யுத்தமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்பா மகன் சண்டை நடுத்தரவுக்கு சந்தி சிரிக்குது இல்லையா? அதான் இன்றைக்கி 46 வருஷம் நான் கட்சியை வளர்த்தேன், செங்கலாக நான் உருவாக்கின மாளிகை இது, ஒரு 2 வருஷம் எனக்கு தலைவராக இருக்க உரிமை இல்லையான்னு கேட்குறாரு. மகன் நான் தான் தலைவர்ன்றாரு. இதெல்லாம் ரொம்ப அவலமான விஷயம் கோகன். இதெல்லாம் கேள்வி கொட்டி சிரிக்கிறாங்க மக்கள். மீடியாவுக்கு தீனி போடுற மாதிரி ஆகி. மீடியாவுக்கு தீனி தான் போடுறாங்க. நமக்குள்ளே இருக்க வக்ரமான உணர்வுகளுக்கு இது தீனி போடப்படுது. அப்பாவும் மகனும் அடிச்சுக்கிறது. அங்கே என்ன நடந்ததுன்றதை பற்றி சில தனி நபர்கள், பாமகவில் ஒரு காலத்தில் இருந்தவர்கள், வன்னியர் சங்க பிரதிநிதிகள் சமூக வலைதளங்களில் பேசுனது எல்லாமே கிட்டத்தட்ட உண்மைன்னு இப்போ வந்துட்டுருக்குது. இப்போ வந்த தகவல் ராமதாஸ் வீட்டிலேருந்து ஒதுங்கி ஜெகதர்ஷனுக்கு சொந்தமான லாட்ஜில் தங்கியிருந்தார், ஹோட்டலில் தங்கியிருந்தார். அப்போ சௌமியா அன்புமணி காலில் மகனை எம்பி தலைவராக்கணும்னு கெஞ்சினாங்கன்னா சிலர் தொலைக்காட்சிகளில் பேசினாங்க. இன்றைக்கி அது உண்மைன்னு அவரே சொல்கிறார். அப்போ அரசல் புரசலாக சமூக வலைதளங்களில் ராமதாஸை பற்றியும், அந்த குடும்பத்தை பற்றியும், அன்புமணியை பற்றியும், அன்புமணி மனைவி சௌமியாவை பற்றியும், அந்த குடும்பத்தை பற்றியும் வந்த செய்திகள் எல்லாம் ஒன்றொன்னா உண்மைன்னு இன்றைக்கி ராமதாஸ் வாயாலே வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு கட்சி பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா? முதல்ல இது அடிப்படையில் ஃபேமிலி இஷ்யூவா, பொலிட்டிக்கல் இஷ்யூவா? இது 100% ஃபேமிலி இஷ்யூ, பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்லை. இது முழுக்க குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனைனா என்ன? என்ன பிரச்சனை? குடும்பத்தில் என்ன பிரச்சனை? இல்லை, குடும்ப பிரச்சனைனா ஏன் மீடியாவுக்கெல்லாம் கொண்டு எக்ஸாக்ட் செய்தியை சொல்லணும்? ஏன்னா குடும்ப பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா ராமதாஸ் மாத்துறாரு. கட்சிக்குள்ளே ராமதாஸோட தலைமையை யாருமே கேள்வி கேட்கல, அன்புமணியோட தலைமையை யாருமே கேள்வி கேட்கல.
அப்பாவும் மகனும் சொல்கிறத கட்சி ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்குது. ஒரே ஒரு சின்ன எதிர்ப்பு கூட, கலக குரல் கூட கட்சியில் கிடையாது. அப்போ என்ன பிரச்சனை? இன்னார தலைவராக போடணும்னு ராமதாஸ் சொல்கிறாருன்னா கட்சி ஏற்றுக்குது. அன்புமணி சொன்னார்னா ஏற்றுக்குது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சொல்கிற வரைக்கும் அது ஏற்றுக்குது. 2 பேரும் பிரிஞ்சு சொல்லும்போது கட்சி வந்து வானத்தை பார்க்குது. அப்பா மகன் சண்டை 100% குடும்ப கட்சி. அது குடும்பத்துக்குள்ளே ராமதாஸ் சொல்கிறத அன்புமணி கேட்டுக்கிட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் உடன்பாடு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ மோதல் முத்தி நடுத்தருக்கு வந்து சந்தி சிரிக்குது. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஏன் வந்து நேரடியாக பிரச்சனைக்கு வராமல் சுற்றி சுற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கார் ராமதாஸ்? என்ன தான் சார் பிரச்சனை உங்கள் குடும்பத்தில்? இது அரசியல் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா? சித்தாந்த ரீதியாக ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிஜேபியோட போகிறதுல அப்பாவுக்கும் உடன்பாடு, மகனுக்கும் உடன்பாடு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. 24 அதிமுகவோட போகணுன்னா ஒரு பிஜேபியோட போய்ட்டு அது முடிஞ்ச கதை. 26 பேசுங்க. 26 பிஜேபியோட போகணுமா, திமுகவோட போகணும், அண்ணா திமுகவோட போகணுமானா பிஜேபியும் அண்ணா திமுகவுமே ஒன்றா இருக்குது. அவங்க கூட தான் நீங்கள் போக முடியும். திமுக கூட சத்தியமாக போக முடியாது. விசிகா இருக்க வரைக்கும் இங்கே போக முடியாது. ஸ்டாலின் கண்டிப்பாக அந்த தப்பை செய்ய மாட்டார். அப்போ என்ன தான் உங்களுக்குள்ள பிரச்சனை? உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்கள் ஏன் கட்சி பிரச்சனையாகவும் நாட்டோட பிரச்சனையாகவும் மாற்றுறீங்க? உங்கள் குடும்ப பிரச்சனை தானே இது. உங்கள் குடும்ப பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளே தீர்த்துக்கோங்க. அதையும் கொண்டு நடுத்தரில் வைக்கிறீங்க. ராமதாஸ் குடும்பத்தோட பிரச்சனை பாமகவோட பிரச்சனையாக ஏங்க மாறுது? பாமக ஒரு பெரிய கட்சிங்க, 5% ஓட்டு வச்சுருக்க கட்சி. வட மாவட்டங்கள் ஒரு 60 தொகுதிகளில் வந்து அவங்களால வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியுன்றது தான் இன்றைக்கு யதார்த்தம். வட மாவட்டங்கள் இன்னும் செல்வாக்காக தான் இருக்குது. கண்டிப்பாக 60 தொகுதி 40 தொகுதி கூட வச்சுக்கோ, வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும். மொத்தம் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் 6ல் ஒரு தொகுதியை அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அது 40 இருக்கலாம், 60 இருக்கலாம். ஒரு வலுவான கட்சி, 41 வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்க கட்சி, 9 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்த கட்சி. என்ன இப்போ கேடு வந்தது நான் கேட்குறேன்? அசிங்கமாக இல்லை அப்பாக்கும் பிள்ளைங்க அது. இப்போ அடுத்த தேர்தலில் நீங்கள் அதிமுக பாஜகவோட தான் போக போகிறீங்க. அங்கே உங்களுக்கு பார்கெனிங் பவரே இருக்காது. கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போகணும். சந்தி சிரிக்குது உங்கள் விஷயம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதிமுக பாஜக அணியில் பாமக சேர்ந்தாலும் மிகப்பெரிய ஒரு நிர்பந்தம் இருக்கா? சேர்ந்து தான் சார் ஆகணும். வேறு எங்கே போவாங்க அவங்க? திமுக கூட்டணி இல்லை, சீட் வைஸ் நான் சொல்கிறேன். சீட்டு கொடுத்து வாங்கிட்டு போகணும். நீ டிமாண்ட் பண்ணுறதுக்கு டிமாண்ட்லாம் நீ பண்ண முடியாது. என்ன இருக்குது டிமாண்ட் பண்ணுறதுக்கு? நடுத்தரில் வந்து சந்தி சிரிக்குது இல்லை. மக்கள் ஒன்றும் உங்களை அடிமைகள் அல்ல. பாமக வாக்காளர்கள் ஒன்றும் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் அடிமைகள் அல்ல. அவனுக்கு சுயமரியாதை இருக்குது. பாமகவோட உண்மையான தொண்டை அந்த வன்னிய சமூகத்தில் இருக்கவன். அந்த சமூக தலைவர் தான் ராமதாஸ். அந்த சமூகத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, நான் மறுக்கலை. கஞ்சி குடிப்பதற்கு கூட வழி இல்லாத அந்த சமூகத்தில், ஓட்டாண்டிகளாக இருக்க அந்த சமூகத்தில், தலித்துகளுக்கு இணையாக மோசமான நிலையில் இருக்க அந்த சமூகத்தில் நான் கடந்த 40 ஆண்டுகளில் ராமதாஸோட பங்களிப்பு என்பது அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு சொல்லக்கூடிய அளவுக்கான பங்களிப்பு தான். படித்த இளைஞர்கள், பெண்கள் மேலே எழும்பி வந்திருக்காங்கன்னா அது ராமதாஸோட உழைப்பு, ராமதாஸ் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு, ப்ளஸ் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய வன்னியர் தலைவர்களுக்கு அந்தந்த கட்சிகளில் ஒரு மரியாதை இருக்குன்னா அது ராமதாஸால் தான் இருக்குது. அந்த வன்னியர் தலைவர்கள் ஓரங்கட்டினா ராமதாஸ் கோச்சிப்பார், வன்னியர்களை ஓரங்கட்டுறதா பேச்சு வந்துடும்னு ஜெயலலிதாவும் கருணாநிதியுமே அதை கரிசனத்தோடு பார்க்க வைத்தது வன்னியர் சங்க தலைவர்களை, வன்னியர் சமூகத்து தலைவர்களை, தங்கள் கட்சிகளில் உள்ள அந்த சமூகத்தை சார்ந்த மந்திரிகளை மரியாதையாக நடத்தினதும், அவங்களுக்கு போதிய வாய்ப்பையும் பிரதிநிதித்துவத்தையும் கொடுத்ததும் ராமதாஸால் தான். கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாருமே. அப்போ ராமதாஸோட கான்ட்ரிபியூஷன் என்பது பெரிய கான்ட்ரிபியூஷன். ஆனால் இன்றைக்கி எதுக்கு வந்து மகனோட அதிகமான எண்ணிக்கை எல்லாமே மகனோட எதுக்கு மல்லு கட்டுறாரு? சரி, மகன் ஏன் அப்பா சொல்கிறத கேட்டுட்டு போக வேண்டியதானே? அப்பா இல்லைன்னா நீங்கள் இல்லை. நீங்கள் என்ன தான் பெரிய தலைவராக இருந்தாலும் ராமதாஸ் இல்லைன்னா அன்புமணி ராமதாஸ் இல்லை. இன்றைக்கி சொன்னார்ல, உன் பேருக்கு பின்னால் எதுக்கு என் பேரை போட்டுக்கிறேன்? நியாயமான கேள்வி. நீங்கள் என்ன சுயம்பா? உங்கள் அப்பா இல்லைன்னா நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்க இன்றைக்கி? அவர் உருவாக்கின கட்சி சார் இது. 87 வயது முதியவர் கண் கலங்கிற லெவலுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் உங்களுக்கு எதிர்மறையான உணர்வை தான் ஏற்படுத்தும். வன்னியர் சமூகத்து மக்கள் மத்தியில் இன்றைக்கும் ராமதாஸுக்கு இருக்க மரியாதை வேறு எந்த தலைவருக்கும் கிடையாது. ஒரு ஜாதி தலைவராகவே இருக்கட்டும், அவரை மிஞ்சி அங்கே ஒரு தலைவர் கிடையாது. இன்றைக்கி அழகாக பேசுகிறார்ல, கூட்டணி கட்சிகள் யாரோட பேசுவோம், கூட்டணி கட்சிகளுக்கு யாரோட பேசணும்னு தெரியும்னு அவர் சொல்கிறார்ல. இன்னமும் அந்த ஹோல்டு அவருக்கு, ஓல்ட் இஸ் கோல்டு, இன்னமும் அந்த ஹோல்டு அவர்கிட்ட இருக்குல்ல. பேசுங்களேன், அப்பாவும் பிள்ளையும் பேசி தீர்த்துக்கோங்களேன். நீர் அடித்து நீர் விலகாது இல்லை. அவர் என்ன சொல்கிறார், அடுத்த வருஷம் தேர்தல் வரைக்கும் நான் தலைவர், அதுக்கப்புறம் உனக்கு கொடுத்துறேன்றார். எதுக்கு தேர்தல் வரைக்கும் தலைவர்? எதை பிரித்து கொடுக்க, யாருக்கு பிரித்து கொடுக்க? இப்போ புரியுதா என்ன பிரச்சனைன்னு? எவ்வளோ தூரம் மக்களை இழிவுபடுத்துகிறாங்க அப்பாவும் மகனும், எவ்வளோ தூரம் கட்சியை இழிவுபடுத்துகிறாங்க அப்பாவும் மகனும்.
எவ்வளவு தூரம் அந்த சமூகத்தை இழிவுபடுத்துகிறாங்க, வன்னியர் சமூகத்தை, அப்பாவும் மகனும். நான் தான் தலைவர்னு கேட்குறாரு 87 வயது முதியவர். எதுக்காக நீங்கள் தலைவர் ஆகணும் அதுக்கு சொல்லுங்கள். அதுக்கு அவரே பதில் சொல்கிறார். இல்லை, எனக்கு இப்படி கேட்கறதுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்குறாரு. அது உங்கள் பிரச்சனை, கட்சியோட பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டோட பிரச்சனை இல்லை. கேட்டுட்டீங்கல்ல, நான் கேட்குறேன் எதுக்காக தலைவர் ஆகணும் அதை நீங்களே சொல்கிறீங்க. இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் ஓரிரு ஆண்டுகள் இருக்கக்கூடாதா? தேர்தல் வரைக்கும் நான் தலைவர்ன்றார். அதுக்கு பிறகு 1 வருஷம் கிரேஸ் பீரியட் வச்சுக்கிறார். தேர்தல் வரைக்கும் 1 வருஷம் விட்டு கொடுக்குறேன், தேர்தலுக்கு பிறகு எனக்கு கொடுத்துரு, நான் மகன் இறங்கி வந்தாருன்னு இவர் ஒத்துப்பார். 2 வருஷம் கூட இல்லை, 1 வருஷம் தான். அந்த தேர்தல் நேரத்தில் தலைவராக இருக்கணும்னு அவர் ஏன் விரும்புகிறார்? யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட அந்த வர வேண்டியது வரும், அதை குடும்பத்தில் பிரித்து கொடுக்கலாம், இவ்வளோதானே. பச்சையாக சொல்லணும். இதை பேசாமல் பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ன்னு வாங்க எதையோ பேசி அப்பாவும் மகனும் சண்டை போட்டுக்கிறாங்க. நேரடியாக பாயிண்ட்டுக்கு ராமதாஸ் வரமாட்டேன்றாரு. இது எல்லாருக்கும் தெரியும்ல, விஷயம் தெரிஞ்சவனுக்கு அட்லீஸ்ட் தெரியும்ல. தேர்தல் வரைக்கும் நான் தனியாக, தேர்தலுக்கு பிறகு நீங்களே தலைவராக இருங்களேன். நீங்கள் தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்கல்ல. கலைஞர் 95 வயசு வரைக்கும் 94 வயசு இருக்கிறாரு, இருங்களேன். 50 ஆண்டு காலம் இருங்களேன். திமுக இப்போ உங்களுக்கு நான் கேட்குறேன், தேர்தலை ஏன் குறி வச்சு சொல்கிறீங்க? அப்போ தேர்தல் சமயத்தில் தான் வெளியிலேருந்து எல்லாம் வரும், வர வேண்டியது வரும். அது குடும்பத்துக்குள்ளே எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கலாம். அதிகார மையங்கள் பெருத்து போச்சு குடும்பத்துக்குள்ளே. கலைஞர் குடும்பம் மாதிரி கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு. 1 டசன் அதிகார மையங்கள் கலைஞர் குடும்பத்தில். உங்கள் குடும்பத்தில் அட்லீஸ்ட் 1/2 டசன் குடும்ப அதிகார மையங்களாக இருக்குது. தேர்தல் காலம், அறுவடை காலம் இந்த கட்சிகளுக்கு. அறுவடை காலத்தில் நான் தலைவராக இருந்தால் தான் குடும்பத்தில் வந்து தந்தை ஸ்தானத்தில் இருந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பேன், பாட்டன் ஸ்தானத்துலேருந்து பிரித்து கொடுப்பேன்றார் அவர். மகன் வந்து மொத்தமாக எனக்கு தான் ஓணுன்றாரு. அது அவரே சொல்கிறார். எல்லாம் தான் வச்சு பண்ணுறான் மகன்ற சொன்னாரா இல்லையா? அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, பார்த்தீங்கல்ல. அப்புறம் இதுக்கு மேலே என்னங்க சந்திச்சிருக்கணும் அந்த கட்சி? ஒரே ஒரு கொள்கையை சொல்லுங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனைன்னு. முகுந்தனா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணதான் அன்புமணிக்கு வந்து பிரச்சனை. கரெக்டுங்க. அந்த இடத்துல வேற ஒரு எளிய தொண்டரை வந்து இளைஞரணி தலைவராக நியமிச்சிருந்தாரு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. யார் இவர் எளிய தலைவர்? அன்புமணி. இவர் அப்படின்னா கட்சிக்காக கீழே கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு 87 மரம் வெட்டி போராட்டம் நடத்தும் போது எம்ஜிஆர் பீரியடில் துப்பாக்கியில் சுட்டு கொல்லப்பட்டாங்களே 21 பேர். அதில் குண்டடிப்பட்டவர் அவர். இல்லை கட்சிக்காக எத்தனை தடவை இவர் ஜெயிலுக்கு போயிருக்கார்? பெரியவராக ஜெயிலுக்கு போயிருக்கார். இவர் எத்தனை தடவை போயிருக்கார்? கட்சிக்காக இவரோட பங்களிப்பு என்ன? 2004 மந்திரி ஆகும்போது இவர் எங்கே இருந்தார்? மருத்துவர். அப்புறம் முகுந்தன் நியமனம் பண்ணதெல்லாம் ஒன்றா பிரச்சனை கிடையாது. முகுந்தன் வேணும்னு ராமதாஸ் சொல்கிறதுக்கும் முகுந்தன் வேணான்னு சொல்கிறதுக்கும் உண்மையான காரணம் என்ன? அது அப்பாவும் சொல்ல மாட்டேன்றாரு, பிள்ளைங்க சொல்ல மாட்டேன்றாரு. இந்த எளிய தொண்டன் ஒருத்தன் வரணுன்றதெல்லாம் கதை. அப்போ அந்த அளவுகளை உங்களுக்கு வைக்கலாம்ல. உங்கள் அப்பா உழைச்சி உருவாக்கின கட்சி அது. இன்னைக்கு அதான் உங்கள் அப்பா பாட்டாளி. 3 ரூபா டாக்டர் அவர். 3 ரூபா வாங்கிட்டு பேஷண்ட்டு பார்ப்பார், சைக்கிள் மேய்ச்சிட்டு வருவார். கஷ்டப்பட்டு வந்த தலைவர், மண்ணிலிருந்து வந்த தலைவர், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவர், ஆரம்ப காலங்களில் வன்னியர் தலித் ஒற்றுமைக்காக பாடுபட்ட தலைவர். மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் வந்தப்போ தான் கட்சி சார்பாக ஒரு வன்னியரை போடலை, தலித்தை தான் அவர் போட்டார். அவருக்கு ஒரு விஷன் இருந்தது, ஒரு பாராட்டத்தக்க வரலாறு பின்புலம் அவருக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? சில்வர் ஸ்பூனில் தானே சார் நீங்கள் வந்தீங்க. சரி, இது உங்கள் கட்சி பிரச்சனை, நான் இதை குறை சொல்லலை. எல்லா கட்சியும் நடக்கிறது உங்கள் கட்சியும் நடக்குது. கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை வந்தது இல்லைங்க. அழகிரி ஸ்டாலினை திட்டாருன்னு தான் கலைஞர் வந்து அழுதார். அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை இல்லை, கலைஞர் குளிர் காஞ்சார். ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் என்றைக்குமே பிரச்சனை வந்ததில்லை. இல்லை, கலைஞர் இருந்த வரைக்கும் ஸ்டாலின் ஏற்றுக்கிட்டார், அப்பா தான். ஸ்டாலின் கலைஞர் காலத்துக்கு பிறகு தான் ஸ்டாலின் தலைவர். இந்த தள்ளாத வயதிலும் நினைவு தப்பின கட்டத்தில் கூட கலைஞர் தான் தலைவர். அப்போ செயல் தலைவராக தான் 1 வருஷம் இருந்தார். அவ்வளோதான். உங்கள் அப்பா நல்லா தானே இருக்கார், நான் தான் தலைவர் போது ஏற்றுக்கோங்களேன். ஏன் எதிர்க்கிறீங்க? உங்கள் அப்பா இல்லைன்னா நீங்கள் இல்லைங்க. அவரை ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க. ஏன் உங்களால் முடியாது தெரியுமா? அவர் உங்களுக்கு அப்பா. ஓல்ட் இஸ் கோல்டு மேன். இல்லை அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் வந்து ஒரு வயதான முதியவர் கண்ணீர் விட்டு அழுகிற லெவலெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் அவரை வந்து அமைச்சராக்கியது 35 வயதில் தவறு அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிடுறாரு. இவ்வளவு நாள் வயிறு பெத்த வயிறு எரியுது இல்லைங்க. பெத்த வயிறு எரியுது, நோக விடலாமா? அந்த மனசை நோக விடலாமா? 87 வயசில் நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு மனுஷனை நோக விடலாமா? கண்ணீர் சிந்த விடலாமா? இவருடைய வழிகாட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் என்னங்க உங்களுக்கு? உங்கள் கையில் தாங்க வரப்போகுது. அவரே சொல்கிறார்ல, எனக்கு பிறகு என் புள்ளதான்றாருல. எனக்கு பிறகு பாலுன்னு சொன்னாரா, இல்லை ஜிகே மணினாரா, ஏகே மூர்த்தினாரா? யாருமே சொல்லலையே. எனக்கு பிறகு என் புள்ள தானே அவரே சொல்கிறாரு. கட்சியும் அதை ஏற்றுக்குது, ஒருத்தன் அதை எதிர்க்கல. நிர்வாகிகள் தொண்டர் எல்லாருமே ஏற்றுட்டாங்க. ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, நாட் அ சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ். ஒரு கலக குரல் இல்லை.
உங்களுக்கு தானே வரப்போகுது, பொறுத்துக்கோங்களேன். அதுவும் அவர் வெளிப்படையாக அடுத்த எலெக்ஷன்றாரு, இன்னும் 10 மாதம், அதுக்குள்ளே என்ன அன்புமணிக்கு அவசரம்? சரி, ராமதாஸ் வந்து இது எதுக்காக இதை செய்கிறாரு? மகன் அப்படியே கொள்கை தங்கம், நம்ம வந்து அவனை வந்து அப்படியே புடம் போட்டு எடுத்துடணும் அதுக்கா? இல்லை மகன் கொள்கை மாறி போகிறான், நம்ம அவனை காப்பாற்றி நம்ம கொள்கை தங்கமாக இருக்கோம், நம்ம கட்சியை உய்வித்து விடலாம்னா கிடையாது. அரசியல் ஜீரோ. வேறு விஷயங்களை பங்கு போட்டுக்கிறதுல வர பிரச்சனை வேறு ஒன்று இல்லை. ஒருவேளை தான் வந்து தலைவராக நீடிக்கும் போது 2026 தேர்தலின் போது கூட்டணியில் நிறைய சீட்டுகளை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அப்படி ஒரு எண்ணத்தில் அதெல்லாம் வெளியில் சொல்கிற கதை, கட்டவிழ்த்து விடுற கதை. நீங்களும் அதை நம்புறீங்க? சீட்டு முக்கியம் இல்லைங்க, சீட்டோடு சேர்ந்து வரக்கூடிய வேறு விஷயங்கள் முக்கியம். அதை பங்கு போடுறது முக்கியம். குடும்பத் தலைவராக அதை எல்லாருக்கும் பங்கு போட்டு தன்னை வந்து ஒரு நீதிமானாக நிலைநாட்டிக்கணும்னு பெரியவர் விரும்புகிறார். ஒரு தந்தையா பாட்டனா. மகன் வந்து விட மாட்டேன்றார், என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஒதுங்கிடுன்றார். அவரே சொல்கிறார்ல இன்றைக்கி, கொள்ளுப்பேரனோட கதவு மூடின்னு கொள்ளுப்பேரனோட விளையாடுன்றார்ல. ஓப்பனாக இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சந்தி சிரிக்குது இல்லைங்க குடும்ப விஷயம். இதில் ஏதாவது 1% அரசியல் இருக்கா? இல்லை, சௌமியா அவர்களை வந்து தருமபுரி தொகுதியில் நிறுத்தணும்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி மன்றாடி தான் வந்து கேட்டு வாங்கினார் சீட்டை. உண்மைதான், அன்புமணி அப்படிங்கிற. ஆமாம், அவர் வாயிலேருந்தே வரும்போது இதை யார் மறுக்க முடியும்? சௌமியா மறுப்பாங்களா, அன்புமணி மறுப்பாரா? இனிமேல் மறுத்தாதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? உங்கள் பிரச்சனை, உங்கள் குடும்ப பிரச்சனை நடுத்தருவில் வந்து சந்தி சிரிக்குது. இதை விட ஒரு கட்சிக்கு அவமானம் தேவையா? மருமகள் வந்து என் காலை பிடிச்சிட்டு அழுதாங்கன்னாரு. பாஜக கூட கூட்டணி போயிடலாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் ஜகத் ரூமில் தங்கியிருந்தேன், அங்கே வந்து அங்கே மருமகள் வந்து மாமா அடுத்த புதன்கிழமை நல்ல நாளாக இருக்குது, தலைவர் ஆக்கிடலான்னா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. இல்லை, பின்னூட்ட அரசியல் எல்லாம் பொதுவெளிக்கு வந்துடுச்சு இல்லை, நடுத்தருக்கு வந்து நாறுது இல்லை. இது எல்லாமே குகன் எதுக்கு நடக்குது? அதை தான் நான் கேட்குறேன். இது எல்லாமே ஏதோ ஒரு அரசியல் இஷ்யூவில், பொலிட்டிக்கல் இஷ்யூவில் நடக்குதுன்னா நம்ம அதை குறை சொல்கிறதுக்கு கூட எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு பிஜேபியோட போகணுமா வேணாமா, கட்சி இருகூறாக பிளந்துருக்குன்னா நம்ம அமைதியாக அதை வந்து சொல்லலாம், சரிங்க அவங்க கட்சிக்குள்ளே அவங்க ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கட்டும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 24 பிஜேபியோட போனதான் வேணான்னு பெரியவர் சொன்னாரே வழி, 26 போகிறதுல அவருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா ஆப்ஷனே கிடையாது. 24 அவர் ஏன் வேணான்னு சொன்னார்னா பிஜேபி எதிர்ப்பெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு தெருவில் இருக்க லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபி. இதில் போய் ஏன் தோக்கிற 30-10 வருஷம் ஆண்டுட்டு இருக்கான், ஏடிஎம் கூட போனால் ஒரு 3 சீட்டாக ஜெயிக்கும், உனக்கும் கையில் பலம் இருக்குன்னாரு. அந்த அனுபவம் பேசிச்சு, மிளிர்ந்தது. மகன் கேட்கல. குறுகிய பார்வை கொண்ட மகன் சுயநலத்தினாலும் அச்சத்தினாலும் ஆட்பட்டு இருந்த காரணத்தால் பிஜேபிக்கு அவர்கள் பலியானார்கள். இனிமேல் மீண்டெல்லாம் வர முடியாது. ஒரு முறை பிசாசுக்கு ஊழியம் செய்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்வாய். விவிலியத்தில் ஒரு வாசகம் வரும், ஒரு முறை பிசாசுக்கு ஊழியம் செய்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்வார். நான் ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிடுறேன் அப்புறம் ஒழுங்காக இருப்பேன். ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணாலும் தப்பு தான், அதுக்கு விலை கொடுப்பேன். அதுதான், ஒரு முறை பிசாசுக்கு ஊழியம் செய்தால் போதும், நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்யும். இல்லை, இப்போ ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், அன்புமணி அவர்களாகட்டும், இது மாதிரி அவர்கள் பேசுவது என்பது பொதுவெளியில், அது தொண்டர்கள் மத்தியிலும் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மத்தியிலும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி? மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வாக்கு, நல்ல கேள்வி இது. இப்போ தாக்கத்தை ஏற்படுத்தும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வாக்கு வங்கி சிதறும். அவர்கள் பிஜேபிக்கு போவார்கள், விஜய்க்கு போவார்கள். குறிப்பாக அன்னைக்கு 11 விஜயகாந்துக்கு போனாங்க. வட மாவட்டங்களில் நிறைய அலாலையாக போச்சு. இன்ஃபேக்ட் அப்போ விஜய் அதாவது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என்று அழைக்கப்படுகிற விருத்தாச்சலம் அங்கெல்லாம் தோத்தாங்க. பண்டுடி பல இடங்களில் அவங்க அடிச்சுட்டு போயிருந்தாங்க. பெல்ட்டே அடி வாங்குச்சு. அதுக்கு பிறகு திரும்ப அந்த வாக்கு ஓரளவு திரும்பிச்சு. ஏன்னா விஜயகாந்தோட தவறுகளால் பாமக வாக்குகள் இந்த பக்கம் திரும்பிச்சு. 2016 திரும்ப வந்து ஓரளவு வந்தது. இப்போ சந்தி சிரிக்குது இல்லை, இந்த தடவை வெளியேறும், நிரந்தரமாக வெளியேறும். விஜய்க்கு பெரிய அளவில் போகும், திமுகவுக்கு ஓரளவு போகும். இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா வட மாவட்டங்களில் வலுப்பெறுகிறாரா விஜய்? எஸ், அது ஆல்ரெடி விக்ரவாண்டி அக்டோபர் 27 கூட்டத்திலே தெரிஞ்சுது. அவர் பாமக ஓட்டை உடைக்கிறார், விசிக ஓட்டை உடைக்கிறார், நாம் தமிழர் ஓட்டை உடைக்கிறார், பெரிய அளவில் உடைக்கிறார். செல்வாக்கு பெற்றிருக்கிறார். இந்த விஷயம் இப்போ அப்பா மகன் சண்டையில் இன்னும் பாமக ஓட்டு அந்த பக்கம் நகரும், டிவிகே பக்கம் நகரும். அப்படியே நகரும். நான் சொல்கிறேன், அதாவது இந்த தேர்தலில் நகரும், 26 நகரும். விஜயகாந்த் மாதிரி விஜய் இருந்தார்னா 29 எப்படி வேணால் போகலாம். அது விஜயகாந்த் மாதிரி கெடுத்துக்கிட்டாருன்னா திரும்ப வாக்குகள் பின்னோக்கி போகும். இல்லை ஒழுங்காக இருந்தார்னா அவங்ககிட்ட ஸ்டே பேக் ஆகும். அதாவது அப்பா மகன் சண்டை என்ன பாதிப்பை வன்னியர் வாக்கு வங்கியில் ஏற்படுத்தும்ன்றதான் உங்கள் கேள்வி. கரெக்டாக பெரிய அளவில் ஏற்படுத்தும். மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் அல்ல.
இல்ல இவரு கிட்டத்தட்ட ஒரு 40 நிர்வாகிகளை நீக்கி இருக்கிறாரு. அவர் வந்து கிடையாது, ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தான் அன்புமணி அவர்கள் கையெழுத்து போட்டே நிறைய இதை அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. நீங்க தான் மாவட்ட செயலர், நான் தான் தலைவர், உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, பொதுக்குழுவை கூட்டி நீங்க தான் என்ன தலைவராக தேர்ந்தெடுத்தீங்க, நான் சொல்றதா சட்டம் அப்படிங்கிற அவரு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் நீக்கிக்கிட்டே இருக்கிறாரு. தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை தலைவராக இருந்த பால் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். கோபு அப்படிங்கிறவர் வந்து கொண்டு வந்துப்பட்டிருக்காரு. ஆனா அன்புமணி என்ன சொல்றாருன்னா, வழக்கறிஞராக இருக்க கூட அவருக்கு வந்து தகுதி இல்லை, அவர் வந்து பாமகவின் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை தலைவரா அப்படிங்கிறது கேள்வி. அப்பா மகன் சண்டை இது அப்பா மகன் சண்டை. இது இப்படியே ஓடும். நீயா நானா பார்த்துடலான்றார் ராமதாஸ். இப்போ தேர்தலில் இது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், அதுதான் உங்கள் கேள்வி. முதல்ல இவங்களுக்கு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் பெரிய மரியாதை இருக்காது, கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகணும். அப்படியே இவங்களுக்கு இவங்க நினைக்கிறதுல சீட்டு கிடைச்சா கூட கீழே ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இது பாமக வாக்கு வங்கியை சிதைத்து கொண்டிருக்கிறது. எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போகணும்னு நினைப்பான்ல, அதை தான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி விஜய் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சீரியஸ்னஸ் தெரியாமல் ராமதாஸும் சின்னவரும் பெரியவரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி விஜய் இவங்க ஓட் பேங்கை பெரிய அளவில் உடச்சிக்கிட்டு இருக்காரு. அது புரியாமல் இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. 30 சீட்டு கொடுத்தாலும் தோப்பாங்க, பெரிய அளவில் தோல்வியை தழுவாங்க. இதை பார்க்குற மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்காது. 2009 பாமகவுடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கீழே தானே போகுது. அந்த 2014 தருமபுரி இளவரசன் திவ்யா விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தப்பிச்சாங்க. அதுக்கு பிறகு அதே இடத்துல 19 தோத்தாங்க. 21 4 சீட்டு தான், 24 சைபர், 21 5 எம்எல்ஏ சைபர் 5 சீட்டு, 21 24 சைபர், 19 சைபர், 16 சைபர். பல பாராளுமன்ற தேர்தல்கள் 0 ஆயிடுச்சு. சைபர் 11 3 சீட்டு, 9 சைபர். இந்த வீழ்ச்சி 2009 தொடங்குச்சு. எப்பேற்பட்ட முட்டாள்தனத்தை பண்ணாங்க. 2004-09 முழு 5 வருஷம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் பதவி வகிச்சிட்டு மார்ச் 1 2009 நோட்டிஃபிகேஷன் வந்தான்னு 2ஆம் தேதி ரிசைன் பண்ணிட்டு 3ஆம் தேதி போய் ஜெயலலிதா கிட்ட சேர்ந்தாங்க. சைபர் ஆச்சு. ஜெயலலிதா அதிமுக 9 சீட்டு ஜெயிச்சது, மதிமுக 1, சிபிஐ சிபிஎம் 1, 12 சீட்டு அவங்க ஜெயிச்சாங்க. இவருக்கு 7 சீட்டு கொடுத்து 7 சைபர். அவங்க 3 வாங்கி கூட 1 ஜெயிச்சாங்க. இவர் அதே ஏடிஎம்கேல நின்றுந்தா கூட 11 ஓரளவு ஜெயிச்சிருப்பாரு. மறுபடியும் ஒரு பெரிய பல்ட்டி அடிச்சார். 11 மறுபடியும் ஜெயலலிதா கிட்ட அந்த வேலைக்கு கருணாநிதிட்டு போனார். 30 சீட் வாங்கி 3 சீட்டு ஜெயிச்சார். அதுக்கு பிறகு 13 இளவரசன் திவ்யா விஷயத்தை கையில் எடுத்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒன்று ஏற்படுத்தி அப்பட்டமான சாதி அரசியலை, தலித்துகளுக்கு எதிரான அரசியலை, சட்டப்படி தண்டனை பெறக்கூடிய காரியத்தை பண்ணார். 14 எலெக்ஷனில் அன்புமணி ஜெயிச்சார் தருமபுரி இஷ்யூவால். 16 மாற்ற முன்னேற்றம் அன்புமணி சைபர், 19 அன்புமணி அதே தருமபுரியில் சைபர், 21 5 சீட்டு, 24 சைபர். இப்போ நடக்கிற சண்டையில் 26 படுமோசமான தோல்வியை தழுவார். இப்போ பாமகவுக்கு வலுவான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை இவங்க கையை விட்டு போயிடுச்சு. ஆமாங்க, போயிடுச்சு. இல்லை, அந்த அம்மா தோத்துட்டாங்க. அதிமுகவோட போயிருந்தா 3 சீட்டு ஜெயிக்குது, கிளியராக 3 சீட்டு ஜெயிக்குது. அதைத்தான் அவர் சொல்கிறார். குறுகிய பார்வை கொண்டு வேறு சில நலன்களுக்காக அந்த பக்கம் போனாங்க, இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. இப்போ பொதுக்குழுவை கூட்டுவது தான் யார், அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் தலைமையில் தான் வந்து கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியலங்க. கட்சி அன்புமணி கிட்ட கண்ட்ரோலில் இருக்குது. கட்சி நிர்வாகிகள் தேர்தல் ஆணைய விதிப்படி பாமக நிர்வாகிகள் அன்புமணி கண்ட்ரோலில் இருக்காங்க. ஆனால் வன்னியர் சங்க பிரதிநிதிகளும் தலைவர்களும் ராமதாஸ் கிட்ட இருக்காங்க. கட்சி அன்புமணி கிட்ட இருக்குது, ஜாதி ராமதாஸ் கிட்ட இருக்குது. அவர் கூட்டின மாவட்ட செயலாளர்கள் 210 பேரில் 8 பேரோ 10 பேரோ வந்தான், ஹார்ட்லி 5% கீழே. ஆனால் அவர் கூப்பிட்ட வன்னியர் சங்க தலைவர்கள் கூட்டத்தில் 68 பேரில் 58 பேர் வந்திருக்கோம். ஜாதி அவர் கையில் தான் இருக்குது, சமூகம் அவர் கையில் தான் இருக்குது. ஒரு அழகான கேள்வி, அழகான பதில் இது. நீங்கள் அப்பாவும் மகனும் சண்டை போட்டிங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் யார்கிட்ட வந்து பேசுவாங்க? ஒரு கேள்வி கேட்கப்படுது இன்னைக்கு. கூட்டணி கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள்ட்ட தான் வந்து பேசுவாங்க. அவர் சொல்கிறார், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தெரியும் யாருடன் பேச வேண்டும் என்று. யாராவது அன்புமணிக்கிட்ட போய் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்போ யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்குது. இதை விட முக்கியமானது நீங்கள் கேட்ட கேள்வி தான், அந்த வாக்கு வங்கி எங்கே போகும்? இப்போ நம்ம எல்லாரும் அன்புமணி கை ஓங்குமா, ராமதாஸ் கை ஓங்குமா, ஜிகே மணி யார் பக்கம் இருப்பார், இப்படி தான் பேசுகிறோம். ஆக்சுவல் பாமக வாக்கு வங்கி என்னவாக போகுது? இந்த ஓட் பேங்க் எங்கே போக போகுது? 5% என்ன ஆகும்? 4%. அது எங்கே போகும்? அது கணிசமான அளவு டிஸ்டர்ப் ஆகும். அப்பவும் பிள்ளையும் அடிச்சுக்கும் போது கேடர்ஸ் வந்து இதாகிடுவாங்க, பேஃப்லிங்னுவாங்க, அப்படியே திசை தெரியாமல் நிற்பான். அது எலெக்ஷன் நெருங்குது. புரியுதா நான் சொல்றது? உண்மையான கட்சி தொண்டை சீக்கிரமாக சமாதானப்படுத்த வேண்டிய நேரம். நிற்பாங்க, திக்கு முக்காடி நிற்பான். குழப்பம் வரும். குழப்பம் வந்ததுன்னா புதுசாக வர பிளேயர்ஸுக்கு நல்லது. அப்பனும் வேணாம், புள்ளியும் வேணாம், பாமக வேணாம், போடாங்க.
அவங்க அறுவடை செஞ்சுட்டு போயிடுவாங்க. போயிடும். அதாங்க அவர் போன ப்ரெஸ் மீட்டுக்கு முந்தின ப்ரெஸ் மீட்டு முதல் ப்ரெஸ் மீட் இந்த வியாழக்கிழமை ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. போன வாரம் கொடுக்கல, அதுக்கு முன்னால் 2 கொடுத்தாரு. முதல் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார்ல, அன்புமணியும் சௌமியாவும் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிட்டு அழுதாங்க, பிஜேபியோட போகலன்னா நீங்கள் எனக்கு கொல்லி வைக்கணும்னு அன்புமணி சொன்னாருன்னு. ராமதாஸ் அப்பயே முடிவு பண்ணார், கொல்லி வச்சிடலாம். பிள்ளைக்கு கொல்லி வைக்க முடியாது எப்படி பார்த்தாலும், கட்சி கொல்லி வைக்கலான்னு பாமக கொல்லி வச்சிட்டார். இன்றைக்கி ஏதோ புலமைன்னு கிடக்கிறாரு. அவர் ஏற்கனவே பாமக கொல்லி வச்சிட்டார். இவ்வளோ சண்டைக்கு பிறகு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஓட் பேங்க் செதறுமா செதறாதா? சிச்சி அப்படின்னு சுழிப்பாங்கல்ல. இத்தனை குற்றச்சாட்டையும் வெளியிலேருந்து எவனாவது வச்சானோ ஓகே, சொந்த அப்பாவே புள்ள மேலே வைக்கிறார். இன்றைக்கி என்ன சொல்லார், எனக்கு பிறகு என் புள்ள தான்றார். என்ன இது உங்கள் குடும்ப சொத்தா? இது சொத்து தான். எனக்கு பிறகு ஸ்டாலின் தானே கலைஞர் வாயிலேருந்து வரல, கட்சி முடிவு செய்யணும். கடைசி வரைக்கும் அப்படி தானே இருந்தது. எனக்கு பிறகு என் புள்ள தான், நீங்களாவே முடிச்சு விட்டுட்டீங்க, பட்டாபிஷேகம் நடத்தியாச்சு. சரி மொத்தமாக தான் கொடுத்துட்டு போங்களேன், என்ன தான் இப்போ உங்களுக்கு மகன் தானே, அதுக்கும் மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசைன்ற கதை. இல்லை, குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் பாஜக சார்பிலோ அமித்ஷா சார்பிலோ பேச வரல, தனிப்பட்ட ரீதியில் வந்து என்ன வந்து சந்திச்சாங்க. இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சீக்கிரம் தீர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்க, தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ குருமூர்த்தி வந்த காரணத்தை இப்போ உடச்சிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்க, பாஜக சொல்லி போனாரா சொல்லாமல் போனாரான்றது செகண்டரிங்க. ஒரு காம்ப்ரமைஸுக்கு போனார் குருமூர்த்தி. இந்த மாதிரி பல பணக்கார குடும்பங்களில் நாடு தழுவிய அளவில் பண்ணியிருக்காரு கடந்த 40-50 வருஷமாக. கோயங்கா ஃபேமிலியில் பண்ணார், இந்தியன் எக்ஸ்பிரஸ் கோயங்கா ஃபேமிலியில். அதே மாதிரி வந்து கிர்லோஸ்கர் ஃபேமிலியில் பண்ணார், பஜாஜ் ஃபேமிலியில் பண்ணார். தமிழ்நாட்டில் பண்ண முடியல, அதான் சிக்கலை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு கண்டிப்பாக.